தேசிய மதுவிலக்கு கொள்கையை திமுக வலியுறுத்தக்கூடாது, அதிமுக வலியுறுத்தக்கூடாது. காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகள் ஏன் இதை ஒரு தேசிய கொள்கையாக வலியுறுத்தக்கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. இதை போய் தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு தயவு செய்து இந்த தூய்மையான நோக்கத்தை களங்கப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். சரி, இப்படி பேசுறதுனால திமுக உங்களை தப்பா நினைக்காதா? இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்படி திரித்து எழுதுவதால் இந்த உறவு பாதிக்கப்பட்டு விடாதா? கூட்டணி முறிந்து விடாதா? உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. வேண்டுமென்றே சிலர் இதை கூர்மைப்படுத்தி உடைத்து விட மாட்டார்களா? நான் எந்த கணக்கும் பண்ண விரும்பவில்லை. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். நான் தூய்மையாக சொல்லுகிறேன், உள்ள தூய்மையோடு சொல்லுகிறேன். எனக்கு எந்த கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது, எந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் கிடையாது. இப்படி பேசுறதுனால தேர்தல் அரசியல்ல கூட்டணி உறவுகள்ல பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது பாதிப்புகள் வரலாம், பின்னடைவு வரலாம். ஆனா ஆகிட்டு போகும். என்ன ஒரு கேட்டு, நாங்க ஒரு கட்சியை தொடங்குறோம், நாங்க ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், நாங்க 2 எம்பி வச்சிருக்கிறோம், ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் ஆகிருக்கிறோம். இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இதனால ஒன்றும் பெருசா ஆக போறது. அதனால எங்களுக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் எலெக்ஷன் பற்றிய முடிவு செய்வோம். அண்டர்லைன் தி பாயிண்ட். போட்டு அடிக்கோடிட்டு எலெக்ஷன் நேரத்தில் தான் எலெக்ஷன் பற்றி முடிவு செய்வோம். இப்ப நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம். நான் அப்படி இருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணி தொடர்கிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம், தொடரும் என்றும் நம்புகிறோம். ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்கு, கடைசி மனிதனுக்கு அதிகாரம் என்று நகர் மண்டல சிறப்பு செயற்குழுவிலே பேசிய உரையின் சுருக்கம் போட்டாங்க. அவெல்லாம் திருமாவளவன் பயந்துட்டாரு, பேக் அடிச்சுட்டாரு. உங்களை பயன்படுத்துற